மத்திய அரசு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்கிறது. வக்ஃப் பில் கொண்டு வருவதன் மூலம் முஸ்லிம் வக்ஃப் சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வருவாயை ஏழை முஸ்லிம்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. வக்ஃப் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களில் ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா என்பதை தீர்மானிக்க நீதித்துறை ஆய்வு மற்றும் சொத்துக்களை அவற்றின் உண்மையான மதிப்பீட்டிற்காக மாவட்ட ஆட்சியர்களிடம் பதிவு செய்வது கட்டாயம். இரண்டாவதாக, மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநிலங்களில் உள்ள வக்ஃப் வாரியங்கள் ஒவ்வொன்றிலும் 2 பெண்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்பதே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பில்லினுடைய நோக்கம். நாட்டில் 8 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான சொத்துக்களை பராமரிக்கும் 30 வக்ஃப் வாரியங்கள் உள்ளன. இது ரயில்வே மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்களுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் துறையில் 3வது பெரிய உரிமையாளராக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அமைச்சரவை ஒப்புதல் அளித்த 40 திருத்தங்களின்படி வக்ஃப் சொத்துக்கள் மற்றும் செலவினங்களின் வணிக பயன்பாட்டில் இருந்து வருவாயை வசூலிப்பதற்கான முழு வழிமுறையும் ஆன்லைனில் செய்யப்படும். இது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் மற்றும் ஏழைகள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பயனளிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வக்ஃப் சொத்துக்கள் மூலம் கிடைக்கப்படும் வருமானம் அனைத்தும் தர்ம காரியங்களுக்காக செலவிடப்பட வேண்டும். சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் வக்ஃப் சொத்துக்களை கையகப்படுத்த அரசு முயற்சிக்கிறது என்று சில பிரிவினரின் குற்றச்சாட்டுகள் வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. கொண்டு வரப்பட்டுள்ள திருத்தங்கள் ஏழை முஸ்லிம்களின் நலனுக்காக வக்ஃப் சொத்துக்களை முறையாக பயன்படுத்துவதால் பின்தங்கிய பிரிவினருக்கு அதிகபட்ச நன்மை கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. சொத்துக்கள் வக்ஃப் வாரியங்களிடம் இருக்கும் பொழுது அவை முறையாக பதிவு செய்யப்படும் என்றும் இந்த நிறுவனங்களின் முறையான தணிக்கைகள் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரியங்களின் முடிவுகளை நீதித்துறை ஆய்வு செய்ய அனுமதிக்கும் திருத்தம் சச்சார் கமிட்டி மற்றும் ரஹ்மான் கான் தலைமையிலான கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உள்ளது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது. வக்ஃப் சொத்துக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பை அரசாங்கம் உருவாக்கும். இதனால் அவற்றிலிருந்து சம்பாதித்த வருவாய் ஏழை முஸ்லிம்களின் நலனுக்காக மட்டுமே செலவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரியங்களில் 8.7 லட்சத்திற்கும் அதிகமான அசையா சொத்துக்கள் இருந்த போதிலும் மொத்த வருவாய் வெறும் 200 கோடி மட்டுமே. இந்த வாரியங்களும் சுமார் 200 பேர் மட்டுமே கட்டுப்பாட்டில் உள்ளன. எனவே முஸ்லிம் பெண்கள் மற்றும் சிறந்த ஆளுமைகளிடம் கோரிக்கைகளை பெற்ற பின்னர் திருத்தங்களை கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக வாரியங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய நிகழ்வுகள் மற்றும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் சட்டத்தை திருத்துவது எவ்வளவு அவசரமானது என்பதையும் இதை சரி செய்ய நாம் எவ்வளவு தாமதமாகிவிட்டோம் என்பதையும் காட்டுகிறது என்றும் காட்டமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் எப்போது அறிமுகப்படுத்துவது என்று அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை. வக்ஃப் சட்டம் முதலில் 1954 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அது ரத்து செய்யப்பட்டு 1995 ஆண்டில் ஒரு புதிய வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது வக்ஃப் வாரியங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கியது. 2013 ஆண்டில் இது மேலும் திருத்தப்பட்டது மற்றும் வக்ஃப் சட்டம் என்று மறு பெயரிடப்பட்டது. எந்த ஒரு சொத்தையும் எடுக்க வாரியங்களுக்கு வரம்பற்ற அதிகாரங்களை வழங்கியது. இது எந்த நீதிமன்றத்திலும் வழக்காட முடியாது. முஸ்லிம் தொண்டு என்ற பெயரில் சொத்துக்களை கோர வக்ஃப் வாரியங்களுக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் உள்ளன. மேலும் இது குறித்து யாரும் நீதித்துறையிடமிருந்து நீதி கோருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற முஸ்லிம்களின் நிலத்தை 1953 ஆண்டின் வக்ஃப் வாரிய சட்டத்தின் கீழ் வக்ஃப் வாரியங்களுக்கு மத்திய அரசு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 1995 காங்கிரஸ் வக்ஃப் வாரிய சட்டத்தை மாற்றி வாரியங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான வரம்பற்ற உரிமைகளை வழங்கியது. இது 1991 பாபர் மசூதி இடிப்பை அடுத்து முஸ்லிம்களை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக பெரும்பாலும் பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2013 மீண்டும் இந்த சட்ட திருத்தம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வக்ஃப் சட்ட திருத்தம் முஸ்லிம்களால் எதிர்க்கப்பட்டு வருகிறது. வக்ஃப் சட்டத்தில் எந்த மாற்றத்தையும் பொறுத்து கொள்ள முடியாது முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவித்துள்ளது. சட்டத்தில் அரசாங்கம் ஏதேனும் பெரும் மாற்றங்களை செய்தால் சட்ட நிவாரணம் குறித்து வாரியம் ஆலோசித்து வருகிறது.
வக்பு சட்டம் 2013 எந்த மாற்றமும் செய்யப்பட வேண்டும் என்று அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வக்பு சொத்துக்களின் தன்மையை மாற்றும் அல்லது அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு தனிநபரோ அவற்றை அபகரிப்பதை எளிதாக்கும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று AIMBLB செய்தி தொடர்பாளர் SKR இலியாஸ் கூறினார். சட்டத்தில் அரசாங்கம் ஏதேனும் பெரும் மாற்றங்களை செய்தால் சட்ட நிவாரணம் குறித்து வாரியம் ஆலோசித்து வருகிறது என்று குறிப்பிட்டார். தலைநகரில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மசூதிகள், தர்காக்கள் மற்றும் கல்லறைகள் நீண்ட காலமாக வக்பு வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு வந்த மத்திய அரசின் பராமரிப்பின் கீழ் வருவதால் சமீபத்திய மாதங்களில் வக்பு சொத்துக்கள் சர்ச்சையில் சிக்கியுள்ளன. வக்பு சொத்துக்கள் வக்பு அல்லாத நோக்கங்களுக்காக வாடகைக்கு விடப்படுவதாகவோ அல்லது விற்கப்படுவதாகவோ குற்றச்சாட்டுகளும் உள்ளன. வக்பு சொத்துக்கள் இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் ஷரியத் பயன்பாட்டு சட்டம் 1937 ஆகியவற்றால் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த சொத்துக்களின் தன்மையையும் அந்தஸ்தையும் மாற்றும் எந்த திருத்தத்தையும் அரசாங்கம் செய்ய முடியாது என்று திரு இலியாஸ் கூறினார். முஸ்லிம்கள் தொடர்பாக மோடி அரசாங்கம் எடுத்த அனைத்து முடிவுகளிலும் அவர்களிடமிருந்து ஏதோ பறிக்கப்பட்டுள்ளது, அதாவது உரிமை பறிக்கப்பட்டுள்ளது என்று மௌலானா ஆசாத் அறக்கட்டளையை மூடுவது அல்லது சிறுபான்மையினர் உதவித்தொகை கட்டுப்படுத்துவது அல்லது முத்தலாக் என எதுவும் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டும் எதிர்ப்புகளும் தற்போது கிளம்பி வருகிறது.